வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி சினிமா அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உலகநாயகன் கமலஹாசன் நடிகர் படம் தான் இந்தியன் 2. இந்த படத்தில் கமலஹாசன் கூட சித்தார்த், காஜல் அகர்வால், பிரியா பவானி சங்கர் இன்னும் நிறைய பேர் வந்து நடிக்கிறாங்க. இந்த படத்தை சங்கர் டைரக்ஷன் பண்ணுறாரு. அனிருத் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு சீக்கிரத்தில் முடிய போகுது. 2வது படத்தினுடைய படப்பிடிப்பு இல்லை, 3வது பாகத்தினுடைய படப்பிடிப்பு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய 2ஆம் பாகம் தான் எடுத்தாங்க. ஆனால் இது வந்து 3ஆம் பாகமாக ஆயிடுச்சு. அதிக அளவு எடுத்ததால் அதை 3ஆம் பாகமாகவும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு தான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு போயிட்டுருக்குது. சீக்கிரத்தில் முடிய போகுது. இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் வந்து எப்போன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயம் கிடச்சிருக்குது. அதாவது ஜூலை 12ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வந்துருக்குது. அஃபிஷியலாக அப்டேட் வரும்போது அது கன்ஃபார்ம் ஆகிடும். அதே போல் இந்த படத்தினுடைய முடிவில் இந்த இந்தியன் 3னுடைய ட்ரெய்லரும் இணைக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே விஸ்வரூபம் படத்தில் விஸ்வரூபம் முடிஞ்ச உடனே அந்த 2ஆம் பாகத்துக்கான அந்த ஒரு சின்ன கிளிம்ஸ் அதில் காட்டுவாங்க. ஸோ அது தனுஷ் நடிக்கிற படம் தான் ராயன். இந்த படத்தில் தனுஷ் கூட எஸ் சூர்யா, சந்தீப் கிசான், துஷாரா விஜயன், அபர்ணா பாலமுரளி இன்னும் நிறைய பேர் வந்து நடிக்கிறாங்க. இந்த படத்தை தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிற நிலையில் இந்த படம் ஜூன் மாதம் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் எப்போ நடக்கும் அப்படின்ற ஒரு அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு. இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் ஜூன் 1ஆம் தேதி நேரு ஸ்டேடியத்தில் நடத்தலாம்னு சொல்லிட்டு திட்டமிட்டிருக்கிறதா இப்போ தகவல்லாம் வந்துட்டுருக்குது. கங்குவா படத்துக்கு அடுத்து தான் சூர்யா அவர்கள் அவருடைய 44வது படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படத்தை கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்க போகிறாரு. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இப்போ ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு வீக் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்லாம் வந்துட்டுருக்குது. போன வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே அயோத்தி அப்படின்ற ஒரு படத்தை யாராலுமே மறக்க முடியாது. அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு படம், நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு படம், ஒற்றுமையை எடுத்து சொன்ன ஒரு படம். டைரக்டர் மந்திரமூர்த்தி இந்த படத்தை மிக சிறப்பாக டைரக்ஷன் பண்ணியிருந்தார். எந்த மொழியாக இருந்தாலும் இல்லை எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் இங்கே வந்தால் தமிழன் என்ன செய்வான் அப்படின்ற தமிழுடைய பெருமையை சொன்ன ஒரு படம். ஸோ பார்த்தவங்க எல்லாருமே பாராட்டாதவங்களே இல்லை, நிறைய பேர் கண்ணீர் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு படம், வசூல் ரீதியாகவும் நல்ல வசூலை பெற்ற ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த படத்துக்கு அடுத்ததாக டைரக்டர் மந்திரமூர்த்தி அவர்கள் மீண்டுமே சசிகுமாருக்கு ஒரு படம் பண்ண போகிறதா இப்போது தகவல் கிடச்சிருக்குது. இந்த படத்தை கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்புச்செழியன் தயாரிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வந்து கிடச்சிருக்குது. இவர் வந்து ராகவா லாரன்ஸை வச்சு ஒரு படம் டைரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்லாம் வந்துட்டு இருந்தது. இப்போ அது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இப்போ சசிகுமார் படத்தை தான் டைரெக்ஷன் பண்ண போகிறாரு அப்படின்ற தகவல் வந்திருக்குது. இந்த நிலையில் ராகவா லாரன்ஸ் அவர்கள் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய 2 மூவிஸுடைய அப்டேட் இன்றைக்கி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன போட்டிருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அப்டேட்டு கொஞ்சம் ரெடி ஆகலை, இன்னும் ஒரு சில நாளில் வந்துடும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாரு. ஸோ இதில் அவர் வரலன்னா அவர் கண்டிப்பாக சசிகுமாருக்கு தான் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு தகவலும் உறுதியாகிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆதி நடிக்கிற படம் தான் பிடி சார். இந்த படம் மே 24ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் இன்றைக்கி சாயங்காலம் 5:30 மணிக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க.